நாம எண்களை எப்படி பாக்குறோம்? சும்மா கூட்டல், கழித்தல், கணக்கு போட மட்டும்தானே. ஆனா நான் சொல்றேன், ஒவ்வொரு எண்ணுக்குள்ளயும் ஒரு சீக்ரெட் கோட், ஒரு தனித்துவமான டிஎன்ஏ இருக்குன்னு. நம்புவீங்களா? வாங்க, எண்களோட அந்த ரகசிய உலகத்தை நாம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் டிஎன்ஏ இருக்கிற மாதிரி ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு சீக்ரெட் கோடு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த எண்ணோட அடையாளம், அதோட குணம் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு மாத்தவே முடியாத கோட். சரி, நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ப்ரிவ்யூ. முதல்ல எங்களோட டிஎன்ஏவை பத்தி பார்ப்போம். அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான விதிய பார்த்துட்டு சில விசித்திரமான எண்களையும் சந்திக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் பகுதி எண்களின் டிஎன்ஏ. சரி, இந்த டிஎன்ஏவோட பில்டிங் பிளாக்ஸ், அதாவது அதோட அடிப்படை கூறுகள் என்ன தெரியுமா? அதுதான் பிரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னை விட பெரிய எந்த எண்ணை நீங்க எடுத்தாலும் அது ஒன்னு பகா எண்ணா இருக்கும், இல்லனா பகா எண்களை ஒன்னோட ஒன்னு பெருக்கி வர்ற எண்ணா தான் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, எண் உலகத்தோட அணுக்கள் தான் இந்த பகா எண்கள். 2, 3, 5, 7 இதெல்லாம் தான் மத்த எல்லா பெரிய எண்களையும் கட்டுறதுக்கான செங்கல் மாதிரி. ஓகே, இந்த செங்கற்களை வச்சு எப்படி எண்களை உருவாக்குறது? அதுக்குன்னு ஒரு விதி இருக்கு, ஒரு முறையான விதி. இப்ப நாம அத பத்தி தான் பார்க்க போறோம். இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இதுக்கு பேரு எண்கணிதத்தின் அடிப்படை தேற்றம். என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு பகு எண்ணையும் பகா எண்களின் பெருக்கற் பலனாக காரணிப்படுத்தலாம். அந்த பகா காரணிகளோட வரிசை மாறலாமே தவிர இந்த காரணிப்படுத்துதல் தனித்துவமானது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை தனித்துவமானது, அதாவது யுனிக். ஒரு எண்ணுக்கு ஒரே ஒரு பகா எண் குறியீடு தான் இருக்க முடியும். வேற எந்த காம்பினேஷன்லயும் அது உருவாக்கவே முடியாது. சரி, இது ஒரு உதாரணத்தோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும். இங்க 32,760ங்கிற எண்ணோட காரணி மரத்தை பாக்குறீங்க. ஒரு பெரிய எண்ணை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடைச்சு கடைசியா அதோட அடிப்படை கூறுகளான பகா எண்கள் மட்டும் மிச்சம் இருக்கிற அளவுக்கு கொண்டு வரோன்னு இது காட்டுது. பார்க்க ஒரு துப்பறியும் வேலை மாதிரி இருக்குல்ல? இப்படி உடைச்சுக்கிட்டே போனா கடைசில நமக்கு கிடைக்கிறது இதுதான். இதுதான் 32760ஓட அந்த யுனிக், மாத்தவே முடியாத டிஎன்ஏ. இந்த எண்களை இந்த அடுக்குகளில் பெருக்குனால் மட்டும்தான் உங்களுக்கு 32760 கிடைக்கும். வேறு வழியே இல்ல. சரி, இந்த தியரி எல்லாம் ஓகே. இதை வச்சு என்ன பிரயோஜனம்? எதுக்கு இந்த எண் டிஎன்ஏவை நாம புரிஞ்சுக்கணும்? வாங்க அதோட நடைமுறை பயன்பாடு என்னன்னு பார்ப்போம். நம்ம டிஎன்ஏ உருவகத்தை யூஸ் பண்ணி HCF, LCM ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். HCFனா 2 எண்களை எடுத்துக்கிட்டு அது ரெண்டுக்குள்ளேயும் பொதுவா என்ன டிஎன்ஏ இருக்குன்னு பாக்குறது. LCMனா 2 எண்களோட டிஎன்ஏவையும் ஒன்னா சேர்த்து அது ரெண்டையும் உள்ளடக்கின ஒரு சின்ன புது எண்ணை உருவாக்குறது மாதிரி. வாங்க 6 மற்றும் 20க்கு இது எப்படி பண்றதுன்னு பாப்போம். ஸ்டெப் 1, 2 எண்களோட பகா காரணிகளையும் எழுதுங்க. 6க்கு 2 பவர் 1 இன்டு 3 பவர் 1, 20க்கு 2 பவர் 2 இன்டு 5 பவர் 1. ஸ்டெப் 2, HCF கண்டுபிடிக்க ரெண்டையும் பொதுவா இருக்கிற காரணியோட குறைஞ்ச அடுக்கை எடுக்கணும். இங்க பொதுவா இருக்கிறது 2 தான். அதுல குறைஞ்ச அடுக்கு வந்து 2 பவர் 1. சோ HCF வந்து 2. ஸ்டெப் 3, LCMக்கு இதுல சம்பந்தப்பட்ட எல்லா பகா காரணிகளோட அதிகமான அடுக்கையும் எடுக்கணும். அதாவது 2 பவர் 2, 3 பவர் 1 மற்றும் 5 பவர் 1. இதெல்லாம் பெருக்குனா வர்றது 60. அவ்வளவுதான். இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே ரொம்ப ஒழுங்கா ஒரு சிஸ்டம் படி நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது. இந்த விதிகளுக்கெல்லாம் கட்டுப்படாத சில எண்களும் இருக்கு. ஆமா, P/Qன்னு ஒரு பின்ன வடிவத்துல எழுதவே முடியாத எண்கள் இருந்தா என்ன பண்றது? அது நம்மளோட இந்த மொத்த கட்டமைப்புமே கேள்வி கேக்குது இல்லையா? அந்த மாதிரி எண்களை தான் நாம விகிதமுறா எண்கள், அதாவது இர்ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்றோம். இதுக்கு ரொம்ப ஃபேமஸான உதாரணங்கள்னா √2, √3, அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பை. இந்த எண்களை நீங்க தசமத்தில் எழுதினா அது நிக்காம ரிப்பீட் ஆகாம போயிட்டே இருக்கும், ஒரு முடிவே இல்லாம. ஓகே, √2 ஒரு பின்னமா எழுத முடியாதுன்னு சொல்றீங்க. அது கணித ரீதியா எப்படி உறுதியா நிரூபிக்கிறது? அதுக்குதான் கணிதவியலாளர்கள் ஒரு சூப்பரான ஒரு நேர்த்தியான டெக்னிக்கா யூஸ் பண்றாங்க. அந்த டெக்னிக் பேரு தான் முரண்பாடு மூலம் நிரூபித்தல். இது எப்படின்னா, ஒரு விஷயத்த உண்மைன்னு நிரூபிக்க நம்ம முதல்ல அத பொய்ன்னு தருப்போம். அப்புறம் அந்த வழியில போனா கடைசியில ஒரு இடத்துல லாஜிக்கே இடிக்கும், ஒரு முரண்பாடு வரும்னு காட்டுவோம். அப்படி வந்தா நாம எடுத்த அனுமானம் தப்பு, அப்போ அதுக்கு ஆப்போசிட் தான் உண்மைன்னு நிரூபணமாகிடும். இந்த தர்க்கத்தை நல்லா கவனிங்க.
ஸ்டெப் 1 √2 ஒரு விகிதமுறு எண், அதாவது ரேஷனல் நம்பர்னு நாமளே வச்சுப்போம். அப்படின்னா அதை a/bன்னு ஒரு சுருக்கமான பின்னமா எழுதலாம். ஸ்டெப் 2 இந்த அனுமானத்தை வச்சு கொஞ்சம் கணக்கு போட்டா a மற்றும் b ரெண்டுமே இரட்டைப்படை எண்ணாதான் இருக்கணும்னு ஒரு முடிவு வருது. இப்ப ஸ்டெப் 3 ஒரு நிமிஷம், ஏவும் பியும் ரெண்டுமே இரட்டைப்படை எண்ணா அதை 2ஆல வகுக்கலாமே. அப்போ a/bங்கிற பின்னம் எப்படி சுருக்கமான வடிவத்துல இருக்கும்? இருக்காதே. இடிக்குதா? இதுதான் அந்த முரண்பாடு. இதுதான் அந்த ஆஹா தருணம். நாம ஆரம்பத்துல வச்ச அனுமானம் நம்மள ஒரு முட்டுச்சந்துக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு. அப்படின்னா நம்மளோட ஆரம்ப அனுமானம் தப்பு. √2 ஒரு பின்னமா எழுதலாம்னு நினைச்சது தப்பு. அப்போ √2 ஒரு விகிதமுறா எண், அதாவது இர்ரேஷனல் நம்பர் தான். தர்க்கம் நம்மள இந்த முடிவுக்கு தள்ளுது. இப்போ நாம பார்த்த இந்த 2 விதமான எண்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய சித்திரமா பார்க்கலாம். அப்போ மெய்யெண்கள்ங்கிற பெரிய குடும்பத்துல 2 முக்கியமான பிரிவுகள் இருக்கு. ஒன்னு விகிதமுறு எண்கள், இத p/qன்னு பின்னமா எழுதலாம். இன்னொன்னு விகிதமுறா எண்கள், இத அப்படி எழுத முடியாது, இதோட தசம முடிவே இல்லாம போகும். இந்த 2 குடும்பமும் சேர்ந்ததுதான் நம்மளோட முழு எண் கோடு. இப்ப நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வருவோம். விகிதமுறு எண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தனித்துவமான DNA இருக்கு. ஆனா விகிதமுறா எண்களோட DNA அதுக்கு முடிவே கிடையாது. எந்த ஒரு வடிவமும் இல்லாம அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு வடிவமும் இல்லாம முடிவே இல்லாம போற எண்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கணிதத்தோட இந்த பிரம்மாண்டமான உலகத்துல இன்னும் என்னென்ன ரகசியங்கள், ஆச்சரியங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குமோ?